ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 27/11/2024 கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி குரோதி வருடம் புதன்கிழமை, நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே திருமண வைபவம் காணுகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நம்முடைய மனமான ஆசிகள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துகின்றோம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:12 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39 இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் காலை 5 மணிக்குள்ளாக மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். அதேபோல் இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் கோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. இந்த நேரத்திலே கல்வி, கலை மற்றும் எழுத்து தொடர்பான வேலைகளை தொடங்கலாம். இந்த அற்புதமான ஹோரை புதன் ஹோரை. இந்த ஹோரையிலே இவற்றை எல்லாம் தொடங்க அதிலே பெரும் வெற்றி ஏற்படும். அதே போல் உங்களுக்கு ஏதேனும் வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அந்த வழக்கு தொடர்பான வழக்கறிஞரை அணுகுவதற்கும், மேலும் ஜாதகம் பார்ப்பதற்கும், புதுக்கணக்கு தொடங்குவதற்கும், புதிய தொழில் தொடங்குவதற்கும், விதை விதைக்கவும் உகந்த நேரம் இந்த புதன் ஹோரை. ஆகவே பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை செவ்வாய் ஹோரை. நேரம் காலை 10 முதல் 11 வரை. இந்த நேரத்திலே சண்டை சச்சரவு வழக்கு விவகாரங்களிலே ஈடுபடக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:35 வரை அஸ்தம், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 5:23 பிறகு தேய்பிறை துவாதசி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே என்ன ஏற்படும்? வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருந்து அவற்றை தவிர்த்து விடுங்கள். அதேபோல் சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும், வீண் விரயங்கள் உண்டாகும், வேலை மாற்றம் உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. புதிய தொழில் தொடங்குவதற்கான காலம் இதுவல்ல. ஆகவே எந்த புதிய தொழில் தொடங்குவதற்கும் இன்றைய நாளிலே முயற்சி செய்யாதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கின்றது. அப்பா எவ்வளோ வேலைப்பா, இன்னைக்கு கொடுத்துட்டே இருக்காங்களே என்று சலிப்பாக சொல்வீர்கள். வேலை நிறைய இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இறைநாமத்தை மனதிற்குள்ளே உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த கடவுளுடைய பெயரை மனதிலே சொல்லிக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் நீங்கும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். புதிய முயற்சிகள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று தந்தை வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்கள். கருடாழ்வாரை தரிசனம் செய்யுங்கள். கருடாழ்வாரை தரிசனம் செய்து இன்று மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்றனர். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி. கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள் இன்றைய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஆகவே கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே பெருமாளை வழிபடுங்கள். கருடாழ்வாரை வழிபடுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கு விசா கிடைக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல உதவிகள் கிடைக்கும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே கவனமாக இருங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியனர். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரை செலவுகள் சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். கந்தர் அனுபூதி படிக்க வேண்டும். கந்தர் அனுபூதி படித்தால் எப்படிப்பட்ட தடைகளும் விலகும் என்பது ஐதீகம். எனவே கந்தர் அனுபூதி படியுங்கள். பெருமாளுடைய நாமங்களை சொல்லுங்கள். கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா என்று பெருமாளுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய தொகை உங்களுடைய கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகின்ற நாள். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். சிலர் புதிய செல்போன் வாங்குவீர்கள், புதிதாக பொருட்களை வாங்குவீர்கள், சுப செலவுகள் உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படுகின்றன. கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். பல வருடங்களாக வாடகை வீட்டிலே இருப்பவர்களாக இருந்தால் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அதிகமாகி அதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். இன்றைய நாளிலே தொடங்குங்கள். ஒரு 1000 ரூபாயை எடுத்து குலதெய்வத்துக்கு முடிந்து வையுங்கள். முடிந்து வைத்துவிட்டு, இறைவா, குலதெய்வமே என்னோடு இருந்து நான் எடுக்கின்ற இந்த முயற்சியிலே துணையாக இருந்து சொந்த வீடு வாங்க வேண்டும். எனக்கென்று ஒரு குடிசை, எனக்கு ஒரு சின்ன வீடு வாங்க வேண்டும். அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று குலதெய்வத்தை வணங்கி கொண்டு ஒரு 1000 ரூபாயை முடிந்து வையுங்கள். நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். ஆகவே அற்புதமான நாள். இடமாற்றம் சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வருகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். ஆகவே குலதெய்வத்தை வணங்கி இன்றைய முயற்சிகளை தொடங்குங்கள். வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றி 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 வெற்றி. தோல்வி என்ற வார்த்தையே கிடையாது. பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகின்ற நாள். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள் இன்றைய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராட்டம நாளாக இருக்கின்றது என்றாலும் மனக்குழப்பம் வேண்டாம். நல்ல புதன்கிழமை. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாளை வணங்குங்கள். ராம நாமம் எழுதுங்கள். சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு சென்று சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீரும். மனப்பதற்றம் தீரும். அதே போல் யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டுத் தொழிலிலே புதிய முதலீடுகளை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கோர்ட் கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. ஆகவே இன்றைய நாளிலே இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி. அதேபோல் செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும்.
திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிறப்பாக இருங்கள். பெருமாளை வழிபடுங்கள், கருடாழ்வாரை வழிபடுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் பெருமாள் அனுகிரகத்தால் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலிலே இந்த பைரவரை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். சிவபெருமானுடைய பஞ்சகுமாரர்கள் என்று சொல்வார்கள். அதாவது சிவபெருமானுக்கு 5 குமாரர்கள். முதலாவதாக பைரவர், அடுத்து கணபதி, அடுத்து முருகன், அடுத்து வீரபத்ரர், அடுத்து ஐயனார். இதிலே பைரவரை புதல்வர் என்று கூறினாலும் சிவபெருமான் துக்கம் அல்லது துக்கத்திற்கு காரணமான பாவத்தை போக்குவதால் இவரும் பைரவன் என்றே அழைக்கப்படுகின்றார். அதாவது அவரது சக்தியான காளியும் பைரவி என்ற பெயரில் ஈசான திக்கில் இருந்து கொண்டு காவல் காக்கின்றார். பைரவரை வலிமை மிக்க ஞானமூர்த்தியாக உற்பத்தி செய்து உலகினை காக்கும் பொறுப்பை அவரிடம் சிவபெருமான் அளித்திருக்கின்றார். அவர் உயிர்களுக்கும் அவர்களின் உடைமைகளுக்கும் பாதுகாவலாக இருப்பதோடு 8 திசைகளிலே அஷ்ட பைரவராக நின்று அவற்றையும் பாதுகாத்து வருகின்றார். அஷ்ட திக்குகள் என்று சொல்வார்கள் அல்லவா, அஷ்ட பைரவர்கள் என்று சொல்வார்கள். இந்த 8 திசைகளையும் காவல் காக்கின்றார் பைரவர். அசுரர்களாலே உலகம் துன்பமடையும் பொழுதெல்லாம் சிவபெருமான் தனது அம்சமாக பைரவரை தோற்றுவித்து அசுரர்களை வென்று உயிர்களுக்கு அமைதி அளிக்கின்றார் என்பதுதான் புராணம். பைரவருக்கு க்ஷேத்திரபாலகமூர்த்தி என்றும் ஒரு பெயர் உண்டு. க்ஷேத்திரம் என்றால் பூமி, பாலகர் என்றால் காப்பவர். க்ஷத்திரமாகிய உலகுக்கு ஊழிக்காலத்திலே நேர்ந்த துயரத்தை நீக்கி காத்தருளிய காரணத்தினாலே சிவனுக்கு க்ஷத்திரபாலகமூர்த்தி என்று பெயர். பெண்கள் பலவீனமானவர்களாக இருப்பதால் எந்த பெண்ணாலும் அசுரனான தன்னை கொல்ல முடியாது என்று கருதி தானகாசுரன் என்னும் அசுரன் வரம் பெற்றிருந்தான். சாகாவரம் பெற்றதனால் தானகாசுரன் தேவர்களை கொடுமைப்படுத்த தொடங்கினான். அதனால் பிரம்மா முதலிய தேவர்கள் அசுரனுடைய கொடுமையிலிருந்து விடுபட சிவபெருமானை வேண்டினர். அவர்களின் துன்பத்தை கண்ட சிவபெருமானும் தனது அம்சமான காளியை தோற்றுவித்து தானகாசுரனை அழிக்க கட்டளையிட்டார். சிவனுடைய கட்டளைப்படியே தானகாசுரனை காளி அழித்ததுடன் அந்த கோபத்தீயினுடனே உலகெங்கும் சுற்றித் திரிந்தாள். அவளுடைய கோபத்தீயினால் உலக உயிர்கள் எல்லாம் வருந்தின. காளியனுடைய கோபத்தீயை பருகுவதற்கு மாயையாய் பாலகன் உருவு கொண்டு இடுகாட்டிலே குழந்தையாக கிடந்து அழுதார் சிவபெருமான். பசியால் அழும் குழந்தையை கண்ட காளி அதனை தூக்கி மார்போடு அணைத்து பால் கொடுத்தாள். காளியிடம் பால் குடித்த குழந்தை பாலுடன் அவளுடைய கோபத்தீயையும் சேர்த்து பருகிவிட்டது. அதனால் காளியின் கோபம் தணிந்தது. உலகம் காளியின் அழிவிலிருந்து காக்கப்பட்டது. குழந்தையாய் அவதரித்து காளியினுடைய கோபத்தை தணித்த குழந்தைதான் க்ஷத்திரபாலகன். இந்த க்ஷத்திரபாலர் தன்னுடைய மூர்த்தங்களில் ஒன்று என்றும் நாய் வாகனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அவரே பைரவரின் திருவடிவம் என்று லிங்க புராணத்திலே கூறப்பட்டுள்ளது. அஷ்ட பைரவர் உற்பத்தி இரண்யாட்சன் மகனாகிய அந்தகாசுரன் சிவபெருமானை எண்ணி பஞ்சாக்னி வளர்த்து கடுந்தவம் செய்தான். அவனுடைய தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் அவனுக்கு காட்சியளித்தார். சிவபெருமான் எப்போதுமே தவத்திற்கு மெச்சுபவர். அவனுக்கு காட்சியளித்தார். அசுரன் தன்னை யாராலும் வெல்ல முடியாத பேராற்றலும் பெரும் போக உணர்ச்சியும் தந்தருள வேண்டும் என்று வேண்டினான். சிவபெருமானும் அவன் கோரிய வரங்களை எல்லாம் தந்துவிட்டார். சிவனிடம் வரம் பெற்ற அந்தகாசுரன் தேவர்களை அடக்கி அவர்களுடைய தேவியர்களின் கற்பை சூறையாடத் தொடங்கினான். மேலும் தோல்வியுற்ற தேவர்களை பெண் வேடத்துடன் பணிபுரியும்படி செய்து அவமானப்படுத்தினான். அப்படியும் அவனது ஆணவம் குறையவில்லை. அந்தகாசூரனின் கொடுமையை தாங்க இயலாத தேவர்கள் பெண் வேடத்துடனேயே சிவபெருமானை சரணடைந்து தங்கள் இன்னல்களை எல்லாம் கூறினர். அவர்களது துயரத்தை கண்ட சிவபெருமான் மகாபைரவரை உற்பத்தி செய்து
அந்தகாசுரனின் ஆண்மையை அழித்து தேவர்களின் துன்பத்தை போக்கும்படி கட்டளையிட்டார். மகாபைரவர் அதி உக்கிரத்துடன் அவன் மீது போர் தொடுத்தார். அவருடைய கோபாக்னியிலிருந்து 8 பைரவர்கள் தோன்றினர். அந்த 8 பைரவர்களுக்கும் தேவர்கள் 8 மாதர்களை அழித்து இன்பம் பெறச் செய்ததுடன் 8 வாகனங்களையும் அளித்தார்கள். அந்தகாசுரனை மகாபைரவர் வென்று அவனை தனது சூலாயுதத்தில் குத்தி தூக்கியவாறு 3 உலகங்களிலும் திரிந்தார். அவனுடைய உடலிலிருந்து வழிந்த குருதியை குடித்தார். அவன் அஞ்சி சோர்ந்து இறங்கியதால் அவனை சூலத்திலிருந்து விடுவித்தார். முண்டகன் முதலிய அநேக அசுரர்கள் தோன்றிய போதெல்லாம் சிவபெருமான் அநேக பைரவர்களை உற்பத்தி செய்து அவர்களை அழித்து வருகின்றார். அவர்களின் சம்ஹார பணி முடிந்த பிறகு ஈசான பாகத்தில் உள்ள பைரவர் பதம் எனும் இடத்திலே தங்கி சிவனை வழிபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு ஸ்தலத்திலேயும் பைரவர் காப்பது போல ஈசான திக்கிலிருந்து காளி காத்து வருகின்றாள். பைரவருக்கும் பைரவிக்கும் ஈசான திசை உரியதாகும். திருவண்ணாமலை ஆலயத்திலே உள்ள கால பைரவர் ஆலய முகமண்டபத்திலே 8 பைரவர்களின் சுதை சிற்பங்களை தரிசிக்கலாம். அதேபோல் சிறுகாழி சட்டநாதர் ஆலய தெற்கு பிரகார வலம்புரி மண்டபத்திலே 8 பைரவர்கள் உள்ளார்கள். 8 பைரவர்களும் வழிபட்ட 8 லிங்கங்கள் கொண்ட கோவில் காஞ்சிபுரம் அருகில் உள்ள பிள்ளையார் பாளையத்திலே உள்ளது. பிள்ளையார் பாளையம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஊரில் அங்கே இருக்கின்றது. விழுப்புரம் பாண்டிச்சேரி சாலையிலே உள்ள வடுவூர் சிவன் கோவிலிலே 8 வடிவங்களிலே பைரவர்களை காணலாம். பிரம்மன் தலையை கொய்து அது காசி கண்டத்திலே நடந்தது. சிவபெருமானுக்கு இருப்பது போலவே ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் 5 தலைகள் இருந்தன. அதனால் சிவபெருமானுக்கு தான் எவ்விதத்திலும் குறைந்தவன் அல்ல என்று பிரம்மா கர்வம் கொண்டிருந்தார். அந்த 5 முகத்துடன் அடிக்கடி கைலையம்பதிக்கு வந்து போய் கொண்டிருக்க சில சமயங்களிலே கைலைக்கு வருவது சிவனா அல்லது பிரம்மாவா என்று பார்வதி தேவியே குழப்பமடைந்து விட்டார். சிவபெருமான் என நினைத்து பார்வதி தேவி பரபரப்புடன் வணங்குகையில் பிரம்மா ஆணவத்துடன் சிரித்து கொண்டே செல்வது குறித்து பார்வதி தேவி சிவபெருமானிடம் முறையிட்டார். பிரம்மாவின் செருக்கை சிவபெருமான் அறிந்தவராதலால் அவர் தானே திருந்தட்டும் என்று பொறுமை காத்தார். அவ்வாறு இருக்கையிலே மேருமலையிலே திருமாலிடம் பிரம்மா தன்னை சிவபெருமான் என கருதி பார்வதி தேவி எழுந்து மரியாதையுடன் வணங்கியதை தெரிவித்து கேலி செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு குழுமியிருந்த தேவர்களும் முனிவர்களும் அவர்களை சூழ்ந்து பரபிரம்மன் என்பது யார் என்று கேட்டனர். அதற்கு பிரம்மா, ஆதிபராசக்தியின் அம்சமான பார்வதி தேவியே என்னை கண்டு எழுந்து வணங்குகிறார்கள் என்றால் நான் தான் பரபிரம்மம் என்று ஆணவத்தோடு சொன்னார் பிரம்மதேவன். மேலும் பரபிரம்மன் என்பதில் என் பெயர் பிரம்மா என்று இருப்பது தானே நானே பரபிரம்மன் என்பதை புறப்படுத்தியது அல்லவா என்று கேட்கின்றார். பிரம்மனின் பதில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திகைப்பை தந்தது. சிவபெருமானை பரம்பொருள் என்று கூறுவர் என்று எதிர்பார்த்ததற்கு மாறாக பிரம்மா தன்னையே பரபிரம்மம் என்று குறித்து கொண்டது அவர்களுக்கு ஆச்சரியம் அளித்தது. சரி, திருமால் என்ன சொல்கின்றார் என்று திருமாலின் பக்கம் திரும்பினர். உன்னை பெற்றெடுத்தவள் நான், அப்படி இருக்கும்போது நீ எப்படி பரம்பொருளாக முடியும்? பிறப்பு இறப்பு அற்றவர்தானே பரம்பொருள். நீ என்னிடமிருந்து பிறந்ததால் நீ பரம்பொருளாக இருக்க முடியாது. மேலும் உனக்கு இறப்பு உண்டு. இறப்பற்ற நானே பரம்பொருள் என்று திருமால் தெரிவித்தார். சிவனே பரம்பொருள் என்பதை உணர்த்த வேண்டி தாங்கள் கேட்ட கேள்விக்கு சிவனே பரம்பொருள் என்று அவர்கள் இருவரும் கூறுவார்கள் என்று எதிர்பார்த்தால் இருவருமே பரம்பொருள் என்று ஒருவரை ஒருவர் வாதிட்டுக் கொள்வது முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் கவலையை தந்தது. ஆனால் இந்த நாடகம் எல்லாம் சிவபெருமான் நடத்துகின்ற ஒரு திருவிளையாடல். பெருமாள் எப்போதுமே தன்னை அப்படி சொல்லிக் கொள்ள மாட்டார். இது சிவபெருமானை நடத்துகின்ற நாடகம் என்பதை தேவர்கள் உணர்ந்தார்கள். வேதத்திடமும் பிரணவத்திடமும் அவர்கள் முறையிட்டனர். வேதமும் பிரணவமும் பிரம்மா திருமால் ஆகிய இருவரிடமும் எல்லா உலகங்களுக்கும் சிவபெருமானே பரம்பொருளாக இருக்க நீங்கள் இருவரும் இப்படி பொருத்தமில்லாமல் விவாதித்துக் கொண்டிருக்கின்றீர்களே என்று கூறினர். அப்படியும் அவர்கள் இருவரும் தம் வாதத்தை கைவிட தயாராக இல்லை. இவர்கள் இருவரும் இப்படி சண்டையிடுவதை கண்ட சிவபெருமான் அவர்களின் நடுவிலே ஜோதி வடிவிலே காட்சியளித்தார். அவர்களோ
அதனை ஏதோ ஒரு சுடர் என்று அலட்சியம் செய்தனர். ஆயினும் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் அந்த சுடரிலே காட்சி அளித்தார். அதனை கண்ட திருமால் ஐயம் தீர்ந்தவராய், சிவபெருமானே பரபிரம்மா என்பதை உணர்ந்தவராய் அவரை பணிந்து வணங்கினார் திருமால். ஆனால் பிரம்மாவோ, என்னை போலவே 5 தலைகள் கொண்டிருக்கும் சிவபெருமான் என்னை விட எவ்விதத்திலே உயர்ந்தவர், ஆகவே நான் தான் பரம்பொருள் என்று மாறுதட்டினார். ஆணவத்தின் காரணமாக தன்னை இகழ்ந்த பிரம்மாவுக்கு தகுந்த புத்தி புகட்டிட பைரவ கடவுளை அந்த இடத்திலே தோன்றச் செய்தார். தன்னுடைய நடுச்சிரசின் மூலம் சிவபெருமானை இகழ்ந்து பேசிய பிரம்மனின் நடுச்சிரம் பைரவரின் நகநுனியினாலே கிள்ளி எடுக்கப்பட்டது. தலை அறுக்கப்பட்ட பிறகுதான் பிரம்மாவுக்கு புத்தி வந்தது. அகந்தையால் தான் பேசிய பேச்சினை மன்னிக்குமாறு சிவபெருமானிடம் கோரினார். தன்னுடைய ஆணவத்தை அடக்கியதற்கு சான்றாக தன்னுடைய 5வது தலை அவருடைய கையிலேயே இருக்கட்டும் என்று பிரம்மா கேட்டுக்கொண்டார். 5 முகங்களை கொண்டிருந்த பிரம்மா இந்த நிகழ்ச்சியின் காரணமாகவே அன்று முதல் நான்முகன் என அழைக்கப்பட்டார். பிரம்மனின் தலை பைரவரால் கிள்ளி எறியப்பட்டதால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கின்றது. பிரம்மனின் தலை பைரவரின் கையிலே ஒட்டி கொள்கின்றது. பிரம்மனின் கபாலம் சுமந்த கையினராய் பைரவர் உலகம் முழுவதும் அலைந்து திரிந்து நர்மதா நதிக்கரைக்கு வருகின்றார். பின்னர் அங்குள்ள முனிவர்களை வணங்கி தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் விலகும் வழியை கேட்க, அவர்களும் நீங்கள் காசிக்கு சென்றால் உங்களுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று கூறுகின்றனர். முனிவர்களுடைய அறிவுரைப்படியே பைரவர் காசிக்கு செல்கின்றார். காசியின் எல்லையை மிதித்த உடனேயே பைரவருடைய கையிலே உள்ள பிரம்ம கபாலம் தெரித்து விழுகின்றது. அங்கே அவருடைய பிரம்மஹத்தி தோஷமும் நீங்குகின்றது. அதுவரை கபால பைரவர், அதாவது கையிலே பிரம்மனின் தலையை தாங்கியிருந்தமையால் கபால பைரவர் என்று அழைக்கப்பட்டார். அதன் பின்பு கால பைரவராகி காசியிலேயே நிரந்தரமாக தங்கி பக்தர்களாகிய நமக்கெல்லாம் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார்.